சென்டர் சீட்டின் ஆன்மீக மற்றும் ஜோதிட அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். நாம் இன்றைக்கு ஆவணி மாதத்தின் முதல் நாளிலே இருக்கிறோம். ஆவணி மாதம் மிகுந்த சிறப்புடைய மாதமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த மாதத்திலே சூரியன் தன்னுடைய சொந்த ராசியான சிம்ம ராசியிலே ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கும் மாதமாக ஆவணி மாதம் விளங்குகிறது. இந்த ஆவணி மாதத்திலே சூரியன் சிம்மராசியிலும், புத பகவான் சிம்மராசியிலும், சிம்மராசியில் கேதுவும், கன்னிராசியில் சுக்கிரனும், கும்பராசியில் ராகுவும், மீனராசியில் சனீஸ்வர பகவான் வக்ரமாகவும், மிதுன ராசியில் செவ்வாய் அமர்ந்திருப்பதும், கடகராசியில் குரு பகவானும் மற்றும் சந்திரன் துலாம் ராசியில் அமையப்பெற்று இந்த மாதம் தொடங்குகிறது. இந்த மாதத்தின் சிறப்புகள் நிறைய இருக்கிறது. இந்த மாதத்திலே ஆவணி என்று நமக்கு வந்தாலே நமக்கு நினைவுக்கு வருவது முதலாவதாக விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்தி மிக சிறப்பாக கொண்டாடும் மாதமாக ஆவணி மாதம் இருக்கிறது. ஆவணி மாதத்திலே வருகின்ற சங்கடகர சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி என்று அழைக்கப்படுகிறது. அந்த தினத்திலிருந்து அடுத்த சதுர்த்தி, வளர்பிறை சதுர்த்தியில் வரும் சதுர்த்தி தான் விநாயகர் சதுர்த்தி. அன்று விநாயகப் பெருமானை எல்லார் வீட்டிலும் வைத்து வணங்குவார்கள். அந்த நாளிலே நாம் விநாயகப் பெருமானை எல்லா நலன்களுடன் இருப்பதற்கும், மேன்மை அடைவதற்கும், எடுத்த காரியங்களில் ஜெயம் அடைவதற்கும், புதிய தொழில் தொடங்குவதற்கும், ஏற்பட்ட காரியங்களிலே நமக்கு இருக்கின்ற பிணக்குகள் எல்லாம் நீங்குவதற்கும் விநாயகப் பெருமானை நாம் உள்ளன்புடன் வணங்கி மகிழ்ந்து அந்த நாளை சிறப்பாக கொண்டாட வேண்டிய நாளாக இருக்கிறது. மேலும் ஆவணி மாதத்திலே கோகுலாஷ்டமி, ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி ஆவணி மாதத்திலே ரோஹிணி நட்சத்திரத்தில் தேய்பிறை அஷ்டமியில் வரும். அந்த நாளிலே நாம் கிருஷ்ண பகவானை இல்லத்திற்கு அழைக்கும் மாதமாக இருக்கிறது. அன்று குழந்தைகளாக இருக்கும் எல்லோருக்கும் நாம் அவர்களை கிருஷ்ணராக பாவித்து வீடுகளுக்கு அழைத்து அவர்களோடு நாம் கொண்டாடும் நாளாகவும், பல இனிப்பு பலகாரங்களை கொடுத்து மகிழும் நாளாகவும் அந்த நாள் இருக்கிறது. அந்த நாளிலே நாம் கிருஷ்ண பகவானை வணங்கும் பொழுது அவர் ஜெகத்குருவாக இருப்பதால் நமக்கு வேண்டிய எல்லா அறிவுகளையும், நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான தத்துவங்களையும் நாம் அறியும் வண்ணம் அந்த கிருஷ்ண ஜெயந்தியானது கொண்டாடப்படுகிறது. அந்த நாளின் சிறப்பு மிக சிறப்பான ஒரு நாளாக இருப்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்து ஆவணி மாதத்திலே வேதியர்கள், ரிக்வேதிகள், யஜுர்வேதிகள் எல்லாம் ஆவணி அவிட்டம் கொண்டாடும் மாதமாகவும் இருக்கிறது. மற்றும் காயத்ரி ஜபம் செய்யக்கூடிய மாதமாகவும் இருக்கிறது. மற்றும் அனைத்து விதமான நல்ல செயல்களும் தொடங்குவதற்கும், சுப முகூர்த்தங்கள் நடத்துவதற்கும், வீடு குடிபுகுதல், திருமணம், குழந்தைகளுக்கு காது குத்துதல் மற்றும் புதிய செயல்களை தொடங்குவதற்கும் எல்லா வகையிலும் ஏற்றமான மாதமாக இந்த ஆவணி மாதம் விளங்கும். இப்படி சிறப்புகள் வாய்ந்த இந்த ஆவணி மாதத்திலே 12 ராசிகளுக்குரிய பலன்கள் எப்படி என்பதை விரிவாக பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷராசிக்காரர்கள். இந்த ஆவணி மாதத்திலே இதுவரை 4ஆம் இடத்தில் இருந்த சூரியன் உங்களுக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே ஆட்சி பலம் கொண்டு அமர்கிறார். அங்கே புதனோடும் கேதுவோடும் சேர்ந்து அமர்ந்து இந்த மாதத்தை தொடங்குகிறார். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே தைரிய வீரிய ஸ்தானத்திலே இருப்பதால் நீங்கள் எடுக்கின்ற செயல்களிலே மிகுந்த வெற்றிகளை பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். சூரியனுடைய சஞ்சாரம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே இருப்பதால் உங்கள் குலதெய்வ பிரார்த்தனைகளை நீங்கள் முழுமையாக நிறைவேற்றக்கூடிய மாதமாக இந்த மாதம் விளங்குகிறது. இந்த மாதத்திலே நீங்கள் புதிய விஷயங்களை தொடங்குவதற்கும், ஏற்கனவே செய்த விஷயங்களை தொடர்ந்து நடத்துவதற்கும், மற்ற எல்லா விதமான ஒத்துழைப்புகளும், அரசு சம்பந்தமான அனுகூலங்களும், அரசிடமிருந்து நீங்கள் சிறிய கடனுதவி பெறுவதற்கும் இந்த மாதம் ஏற்ற மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்திலே செப்டம்பர் 1ஆம் தேதி துலாம் ராசியில் சுக்கிர பகவான் மாறுகிறார். அவர் உங்களுக்கு 2ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, 7ஆம் இடம் வலுப்பெறுகிறது. ஆகையினால் வாழ்க்கை துணையினால் நீங்கள் மகிழ்ச்சிகளை பெறக்கூடிய மாதமாகவும், திருமண வயதில் இருக்கும் இளம் ஆண்கள் பெண்களுக்கு திருமண வரன் கைகூடும் நேரமாகவும் இது இருக்கிறது. உங்கள் தொழில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு மிகுந்து காணப்படும் மாதமாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆலோசனைகளை கேட்டு நடக்க வேண்டிய மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது. துலாம் ராசியில் சுக்கிரன் இருக்கும் காலத்திலே உங்களுக்கு சிறந்த தன்னம்பிக்கை மற்றும் பெண்களின் உதவிகள் அதிகமாக கிடைத்து இந்த மாதம் சிறப்பாக அமையும். இந்த மாதத்திலே செப்டம்பர் 3ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 3, 6க்கு உடைய புத பகவான் கன்னி ராசியில் உச்சம் பெறப் போகிறார். 6ஆம் இடத்தில் புதன் உச்சம் பெறும்போது உங்களுக்கு கடன்கள் அதிகமாவதற்கான சூழ்நிலைகள் இருக்கிறது. மேலும் நீங்கள் சரியான கணக்கு வழக்குகளை தாக்கல் செய்ய வேண்டிய விஷயங்களும், ஏற்கனவே இருந்த சில விஷயங்களை நீங்கள் சரிபார்க்க வேண்டியதும் இருக்கிறது. ஆகையினால் இந்த மாதத்திலே நீங்கள் அவைகளையெல்லாம் நீங்கள் கோப்புகளையும் மற்ற முக்கியமான வங்கி சம்பந்தமான விஷயங்களையும் நீங்கள்
கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாகவும் இருக்கிறது. மற்றபடி இந்த மாதத்திலே உங்களுக்கு சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் நிலைத்து நிற்கும். 4ஆம் இடத்தில் இருக்க குரு பகவான் சற்று அலைச்சலை கொடுத்தாலும் உங்களுக்கு இறுதியில் நல்ல ஒரு விஷயத்தை முடித்தோம் என்ற திருப்தியை கொடுப்பார். தொழில் நன்றாக நடைபெறும். தொழில் ஸ்தானத்திற்குரிய சனி பகவான் 12ஆம் இடத்திலே வக்ரகதியாக இருப்பதால் தேவையற்ற சில செலவுகளை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கிறது. 7.5 சனியின் பிடியில் இருப்பவர்கள் 2ஆம் சுற்றில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான மாதமாக இது இருக்கு. முதல் சுற்று மற்றும் 3ஆம் சுற்றில் இருப்பவர்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நன்மைகளை தரும். இந்த மாதம் நீங்கள் மகிழ்ச்சியான மாதமாக அமைய விநாயகர் சதுர்த்தி என்று எல்லாம் வல்ல முழுமுதற் கடவுளாகிய விநாயகப் பெருமானை வணங்கி விநாயகருக்கு தேவையான அபிஷேக பொருள்கள் அலங்கார பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுத்து வீட்டிலும் கோயிலிலும் சென்று வழிபடுவது மிகுந்த சிறப்பை தரும். இந்த மாதம் நீங்கள் எள்ளு தானமாக கொடுப்பது அல்லது நல்லெண்ணெய் தானமாக கொடுப்பது உங்களுக்கு நலன்களை அதிகமாக உண்டாக்கும். ஆதரவற்ற முதியோர் இல்லங்களுக்கு நீங்கள் சிறு உதவிகளை செய்தால் இந்த ஆவணி மாதம் மேலும் உங்களுக்கு சிறப்பாக அமையும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். இதுவரை உங்களுக்கு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருந்த சூரிய பகவான் ஆவணி மாதம் தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்திலே 4ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெறுகிறார். அங்கே புதனோடு சேர்ந்து அமர்கிறார். ஏற்கனவே கேது பகவான் அங்கே இருக்கிறார். இப்படி ஆவணி மாதம் தொடங்குகிறது. இந்த மாதத்திலே உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடமாகிய கன்னி ராசியில் இருக்கிறார். மற்றும் அவர் செப்டம்பர் 1ஆம் தேதி 6ஆம் இடத்திற்கு துலாம் ராசிக்கு சென்று அங்கேயும் ஆட்சி பலம் பெறுவார். இந்த மாதம் உங்களுக்கு வீடு மற்றும் வண்டி வாகன விஷயங்களிலே செலவுகள் ஏற்பட வேண்டிய மாதமாக காட்டுகிறது. நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அதிக அலைச்சலுக்கு பிறகு முடிவடையுமாக காட்டுகிறது. உங்களுடைய வீட்டு பராமரிப்பு செலவுக்காக நீங்கள் நிறைய செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகளும் காட்டுகிறது. திடீர் பயணங்களும் செல்வதாக காட்டுகிறது. இந்த மாதத்திலே உங்களுக்கு முறையாக சேர வேண்டிய எல்லா நன்மைகளும் வந்து சேரும். இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் சற்று தாமதமாக நிறைவேறும். பாகிஸ்தானத்திலே செவ்வாய் அமர்ந்திருப்பதால் பேச்சிலே சில நிதானங்களை கடைபிடிப்பது நல்லது. சூடான வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. மிகவும் காரமான உணவுகளையும் தவிர்ப்பது நல்லது. அடுத்தபடியாக உங்களுடைய குடும்பஸ்தானத்திற்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குமான அதிபதியான புத பகவான் இந்த செப்டம்பர் 3ஆம் தேதி முதல் 5ஆம் இடத்தில் ஆட்சி உச்சம் பெற்று கன்னியா ராசியில் அமர்கிறார். அது உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் கொடுக்க காலமாக இருக்கும். உங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சி அருமையாக இருக்கும். நீங்கள் இதுவரை செய்த பங்கு மார்க்கெட் மற்றும் முதலீடுகள் எல்லாம் உங்களுக்கு பல மடங்காக திருப்பி வரக்கூடிய சூழ்நிலைகளும் அமையும். மகிழ்ச்சியான சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்கள். கோயில் குளங்களுக்கு சென்று வந்து நீங்கள் அதிகமாக பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். உங்களுடைய உடல்நலத்திலும் உங்கள் தாயாருடைய உடல்நலத்திலும் நீங்கள் அக்கறை செலுத்துவது நல்லது. இந்த மாதம் உங்களுக்கு சுக்கிர பகவான் துலா ராசியில் சென்று அமரப்போகின்ற காலமாக இருப்பதால் 6ஆம் இடத்தில் இருந்தாலும் அவர் ஆட்சி உச்சம் பெறுகிறார். இருந்தாலும் சில எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு ஏற்படும். மற்றபடி வாலிப வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் மற்றும் சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாகக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும். வேலையில் ஓய்வில்லாத வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். நேரத்திற்கு நீங்கள் ஆகாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டமாகவும் இருக்கிறது. இந்த மாதங்கள் எல்லாம் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைவதற்கு நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி வழிபாடு செய்வது மிகுந்த நன்மையை தரும். இந்த மாதத்திலே நீங்கள் விநாயகப் பெருமானையும் விநாயகர் சதுர்த்தி என்று சிறப்பாக வீட்டில் வைத்து ஆராதனை செய்தால் காரிய தடைகள் எல்லாம் நீங்கி உங்கள் தொழில் ஏற்றம் பெறக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும். மேலும் இந்த மாதத்திலே நீங்கள் பிள்ளைகளுடைய கல்விகளுக்காக, ஆதரவற்ற பிள்ளைகளுடைய ஏழை பிள்ளைகளுடைய கல்விகளுக்காக அவர்களுக்கு சிறு சிறு உதவிகளை செய்தால் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். இந்த மாதத்திலே நீங்கள் துவரை தானமாக கொடுத்தால் இந்த மாதம் மிக மிக சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமையும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். இதுவரை 2ஆம் வீட்டிலே உங்களுக்கு அமர்ந்த சூரியன் உங்களுக்கு அதிக செலவுகளையும் டென்ஷன்களையும் கொடுத்து கொண்டிருந்தார். இப்பொழுது ராசிக்கு 3ஆம் இடத்திலே தைரிய ஸ்தானத்திலே வெற்றி ஸ்தானத்திலே அமர்ந்திருக்கும் சூரியன் உங்களுக்கு எல்லா வகையிலும் அனுகூலமான விஷயங்களை இந்த ஆவணி மாதத்திலே வழங்குவார். முக்கியமாக அரசு சம்பந்தமான விஷயங்களிலே உங்களுக்கு முழு அனுகூலமும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் நீண்ட நாட்களாக காத்திருந்த நல்ல வேலையில் சேருவதற்கான ஒரு நியமன ஆர்டரையும் நீங்கள் இந்த மாதம் பெறலாம். இந்த மாதம் உங்களுக்கு மிக சிறப்பான மாதமாக எல்லா விதத்திலும் அமையும் மாதமாக இருக்கிறது. ஏற்கனவே உங்களுக்கு குரு பகவான் 2ஆம் இடத்தில் உச்சபலத்துடன் இருப்பதால் பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். சனீஸ்வர பகவான் 10ஆம் இடத்திலே இருப்பதால் வேலையில் சில மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இப்பொழுது இருக்கும் வேலையை நீங்கள் தொடர்ந்தால் மேலும் சில மாதங்களுக்கு பிறகு நீங்கள் விரும்பிய வேலைக்கு நீங்கள் மாறலாம். வருமானம் எந்த வகையிலும் இந்த மாதம் உங்களுக்கு பாதிக்காது. இந்த மாதம் உங்களுக்கு கன்னிராசியிலே இருந்த சுக்கிரன் துலாம் ராசியிலே உங்களுடைய
5ஆம் வீடாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு சென்று ஆட்சி பெற்று அமர்வதால் உங்களுக்கு மனதில் நினைத்த விஷயங்கள் எல்லாம் கைகூடும். குலதெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்கள் பெண் பிள்ளைகளின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உங்கள் குலதெய்வ பிரார்த்தனைகளை நீங்கள் சிறப்பாக நிறைவேற்றுவீர்கள். இந்த மாதம் ராசிக்குள்ளேயே செவ்வாய் இருப்பதால் நீங்கள் சற்று டென்ஷன் படபடப்பை குறைத்து யோகா தியானத்தில் ஈடுபடுவது மிகுந்த நன்மையை தரும். இந்த மாதத்திலே நீங்கள் முருகன் வழிபாடு செய்வது, உங்களுக்கு மலைமேல் இருக்கும் முருகன் வழிபாடு செய்வது மிகுந்த நன்மையை ஏற்றத்தையும் கொடுக்கும் நாளாக அமைகிறது. இந்த மாதத்திலே மேலும் விநாயகர் சதுர்த்தி என்று விநாயகப் பெருமானை நீங்கள் எல்லா விதமான சிறப்புகளோடு அவரை வழிபட்டால் குடும்பத்திலே இன்னும் சந்தோஷமும் வருமானங்களும் பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இறங்கும். இந்த மாதம் நீங்கள் கோதுமை தானம் செய்வது உங்களுக்கு சிறப்புகளை பெற்றுத்தரும். மற்றபடி உங்களுக்கு இந்த மாதம் பார்வை இழந்தவர்களுக்கு நீங்கள் சிறு சிறு உதவிகளை செய்வது எல்லா வகையிலும் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்றமுள்ள ஆவணி மாதமாக அமையும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள், இதுவரை உங்கள் ராசியிலே இருந்து உங்களுக்கு எல்லா விதத்திலும் பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்த சூரிய பகவான் இப்பொழுது ராசியை விட்டு விலகி 2ஆம் வீடான சிம்மத்திலே அமர்கிறார், தன்னுடைய சொந்த வீட்டிலே. இந்த ஆவணி மாதம் முழுவதும் சிம்மராசியிலே இருக்கும் சூரியன் உங்களுக்கு பேச்சின் மூலமாக செல்வாக்கை கொடுப்பார். அங்கேயே இருக்கும் புதனும் கேதுவும் நீங்கள் எப்படி பேச வேண்டும், எதை பேச வேண்டும், சபையிருந்து பேசக்கூடிய விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு அந்த ஞானத்தை வழங்குவார்கள். இந்த மாதம் நீங்கள் சிறப்பான மாதமாக உங்களுக்கு எல்லாம் அமையும். சிறு சிறு டென்ஷனும் கோபங்களையும் நீங்கள் குறைத்து கொண்டால் மிக நன்றாக இருக்கும். இந்த மாதம் தொடங்கும் போது உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் ராசிக்கு கேந்திர ஸ்தானமாகிய 4ஆம் வீட்டிலே இருப்பதால் அதிகமான சுகங்களையும் வண்டி வாகன யோகங்களையும் ஏற்கனவே இருக்கின்ற பூர்வீக நிலங்களை எல்லாம் விற்று அதன் மூலமாக நீங்கள் புதிய மண்மனை பூமிகளை வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கிறது. உங்களுடைய யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மாதம் முழுவதும் 12ஆம் இடத்திலே மறைந்திருப்பதால் வேலை நிமித்தமாகவோ அல்லது வேறு சில காரணங்களுக்காகவோ நீங்கள் ஊரை விட்டு கிளம்பி பல ஊர்களுக்கு சென்று வரும் காரணமும் இருக்கிறது. ஆனாலும் அவைகள் உங்களுக்கு நல்லபடியாக முடியும். உங்களுக்கு எல்லா வகையிலும் ராசிக்குள் இருக்கின்ற குரு பகவான் ஜென்மகுருவாக இருந்தாலும் அவருடைய பார்வை பதியும் இடங்களிலெல்லாம் 5ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் 9ஆம் இடத்திலும் எல்லா விதமான அந்த வீடுகள் செழிப்பாக காணப்படும். உங்களை கொண்டு எல்லோரும் முன்னேறும் மாதமாக இந்த மாதம் இருக்கும். இந்த மாதம் நீங்கள் சிறப்பான மாதமாக அமைய எல்லாம் அல்ல விநாயகப் பெருமானை நீங்கள் சிறப்பாக வழிபடுவது நல்லது. நீங்கள் விநாயகர் சதுர்த்திக்கும் விநாயகருடைய சிலைகள் செய்வதற்கும் ஆன உதவிகளை செய்வது மிகுந்த நன்மையை உங்களுக்கு தரும். இந்த மாதம் நீங்கள் சிறப்பாக அமைய வெள்ளம் தானமாக கொடுக்க வேண்டிய மாதமாக இருக்கிறது. மேலும் மனநலம் குன்றிய குழந்தைகளுக்கு நீங்கள் சிறு உதவிகளை செய்வதும் உங்களுக்கு எல்லா வகையிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் மாதமாக இந்த ஆவணி மாதம் அமையும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள், இந்த மாதம் உங்கள் ராசியிலேயே உங்கள் ராசிநாதன் சூரியன் ஆட்சி பலமாக உட்காரப் போகிறார். மாதம் முழுவதும் உங்களுக்கு செல்வாக்கும் கௌரவமும் நிறைந்து காணப்படும் மாதமாக இருக்கும். இந்த ஆவணி மாதத்திலே நீங்கள் ஒரு சிறந்த ஒரு நிர்வாகியாகவும் சிறந்த ஒரு மன்னனாகவும் மலம் வரக்கூடிய யோகமும் இந்த மாதம் உங்களுக்கு சூரியன் வழங்குவார். இந்த மாதத்திலே உங்களுடைய யோகாதிபதி செவ்வாய் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திலே இருப்பதால் மண்மனை பூமி சம்பந்தமான விஷயங்களும் மற்றும் எல்லா விதமான அனுகூலமான விஷயங்களும் கோர்ட்டு வழக்கு கேசுகளில் இருந்து நீங்கள் விடுதலை பெறுவதும் எல்லா விதத்திலும் உங்களுக்கு சகோதரர்களின் இளைய சகோதரர் மூத்த சகோதரர் மற்றும் எல்லா நண்பர்களின் ஒத்துழைப்பும் தக்க சமயத்தில் கிடைக்கும் மாதமாக இந்த மாதம் இருக்கும். இந்த மாதத்திலே உங்களுக்கு சுக்கிர பகவான் 3ஆம் இடமாகிய துலாத்திலே செப்டம்பர் 1ஆம் தேதி என்று செல்வதால் உங்களுடைய தகவல் தொடர்பு விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும். உங்கள் இளைய சகோதரிக்கு நல்ல இடத்திலே வரன் முடியக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. மேலும் உங்களுக்கு தொழில் நிமித்தமாக நீங்கள் சிறு சிறு பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும். அதன் பின்பாக உங்களுக்கு புத பகவான் செப்டம்பர் 3ஆம் தேதி சொந்த ராசியான கன்னிராசியிலே ஆட்சி உச்சம் பெற்று 2ஆம் வீட்டில் ஆட்சி உச்சம் பெற்று அமர்வதால் உங்கள் சொல்லும் சொற்கள் எல்லாம் வெல்லும் சொற்களாக அமையப் போகிறது. மேலும் நீங்கள் சிறந்த விதத்திலே நீங்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய மாதமாகவும் குடும்பத்திலே மகிழ்ச்சி நிலைக்கக்கூடிய மாதமாகவும் உற்றார் உறவினர்களின் எல்லா விசேஷங்களிலும் நீங்கள் கலந்து கொண்டு அங்கே சிறப்பான ஒரு விருந்தினராக முதன்மை அழைப்பாளராக நீங்கள் சென்று அதை சிறப்பிக்கும் மாதமாக இந்த மாதம் அமையும். இந்த மாதத்திலே உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்தில் இருப்பதால் சிறு சிறு செலவுகள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளாக அவை இருக்கும். பிள்ளைகளுக்காக அதிகம் செலவிடக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கிறது. வீட்டில் உள்ள மூத்தோர்களுக்காகவும் நீங்கள் சில தொகையை செலவிட வேண்டிய மாதமாகவும் இருக்கிறது. அஷ்டம சனியின் தாக்கம் குருவின் பார்வையால் குறைந்து காணப்படும். சனி பகவான் வக்ரமாக இருப்பதால் நீங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபடும் மாதமாகவும் இந்த மாதம் இருக்கிறது. உங்கள் தொழில் கூட்டாளிகள் பங்காளிகள் மற்றும்
பிறரிடம் புதிய நபர்களிடம் நீங்கள் தொழில் கூட்டு வைக்காமல் தானாக முன்னின்று செய்தால் சனீஸ்வரரால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளலாம். ஜென்மத்திலே இருக்கும் கேது சிறு சிறு தலைவலியும் உடல்வலியும் உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகளும் சூரியனோடு சேர்ந்திருப்பதால் அவை கொடுப்பதால் நீங்கள் சமயத்திற்கு சரியான ஓய்வை எடுக்க வேண்டிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கிறது. மற்றபடி எல்லா விதத்திலும் நீங்கள் உங்கள் செல்வாக்கும் மதிப்பும் உயரும் மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும். இந்த மாதம் நீங்கள் சிறப்பான பலன்களை அடைவதற்கு பிள்ளையார்பட்டியில் இருக்கும் கற்பக விநாயகரை விநாயகர் சதுர்த்தி என்று சென்று வழிபடுவதும் அல்லது ஒரு முறையேனும் அங்கு சென்று விநாயகர் பெருமானை வழிபட்டு வருவதும் ஏற்றமான விஷயங்களை உங்களுக்கு தரும். மேலும் நீங்கள் இந்த மாதம் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மற்றும் அந்த வயதில் இருப்பவர்களுக்கு அவர்கள் திருமண செலவுக்காகவோ சிறு சிறு உதவிகளை நீங்கள் செய்தால் உங்களுக்கு சிறப்பான ஒரு நன்மைகளை பெற்றுத்தரும் மாதமாகவும் இந்த மாதம் இருக்கிறது. மேலும் இந்த மாதத்திலே நீங்கள் கடலை தானமாக கொடுத்தால் எல்லா விதமான நன்மைகளும் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள். இதுவரை உங்கள் லாபஸ்தானத்திலே இருந்த சூரிய பகவான் இப்பொழுது 12ஆம் இடமாகிய விரயஸ்தானத்திலே சொந்த வீட்டிலே ஆட்சி பலம் பெறும் மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைகிறது. அங்கேயே உங்கள் ராசிநாதன் புதனோடு அவர் சேர்ந்து கேதுவோடும் சேர்ந்து இந்த மாதம் தொடங்குகிறது. இந்த மாதத்திலே நீங்கள் புது புது பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். முக்கியமாக கிழக்கிலோ தென்கிழக்கு திசையிலோ பயணங்கள் அமையக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு எல்லா வகையிலும் குரு பகவான் அனுகூலமாக இருக்கிறார். அவர் லாபஸ்தானத்திலே இருப்பதால் நீங்கள் வேண்டிய எல்லா வாழ்க்கை வசதிகளையும் நீங்கள் பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. சனி பகவானின் கண்டக சனியாக இருந்தாலும் அவர் வக்கரமாக இருப்பதால் இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நீங்கள் விரும்பிய இடமாற்றம் அல்லது உங்களுடைய திருமண பேச்சுகள் நல்லபடியாக முடிவாகி சிறப்பாக திருமணம் நடைபெறும் என்பதை இந்த மாதம் சிறப்பாக காட்டுகிறது. மேலும் இந்த மாதம் உங்களுடைய ராசி அதிபதி புதன் உங்கள் ராசியிலேயே ஆட்சி உச்சம் பெறும் மாதமாக இருக்கிறது. செப்டம்பர் 3ஆம் தேதி முதல் அவர் உங்கள் ராசிக்குள் நுழைந்து உங்களுக்கு இன்னும் சுறுசுறுப்பையும் செயலையும் அதிகப்படுத்துவார். உங்கள் மந்த நிலையெல்லாம் மாறி நீங்கள் சிறப்பான பலன்களை இந்த மாதம் பெறுவீர்கள். மேலும் இந்த மாதத்திலே உங்களுடைய 2ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் ஆகிய சுக்கிர பகவான் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டிலே ஆட்சி பலம் பெறுவதால் உங்கள் பேச்சுக்களில் இனிமையும் முகத்தில் வசீகரமும் உண்டாகும். உங்கள் திருமண பேச்சுக்கள் மற்றும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் செயல்பாடுகள் மிகுந்த சிறப்பாக காணப்படும். அவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான மாதமாக இந்த மாதம் அமையும். மற்றபடி 10ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பதால் நீங்கள் பயணம் செல்லும் போது கையில் இருக்கும் பொருளை பத்திரமாக பார்த்துக் கொள்வது நல்லது. சிறு சிறு தீக்காயங்கள் மற்றும் சிறு சிறு விபத்துகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருப்பது. ஏனென்றால் செவ்வாய் உங்களை ராசிகளை பார்ப்பதால் அவை ஏற்பட்டாலும் குருவின் பார்வையால் பரிபூர்ணமாக நிவர்த்தி அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் விளங்குகிறது. இந்த மாதம் நீங்கள் சிறப்பாக அமைவதற்கு ஆலங்குடியில் இருக்கின்ற குரு பகவானை ஒரு முறை சென்று தரிசனம் செய்வது மிகுந்த நன்மையை தரும். மேலும் இந்த மாதம் நீங்கள் பாசிப்பயிறு தானமாக கொடுத்தல் மிக நல்லது. மேலும் இந்த மாதம் சிறப்பாக அமைவதற்கு நீங்கள் உங்களால் முடிந்த உதவிகளை உங்களுடைய வேலையில் இருக்கின்ற தொழிலாளர்களுக்கு, சுமை தூக்கும் தொழிலாளர்கள், கீழ்நிலையில் இருப்பவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் செய்தால் இந்த மாதம் மிக மிக ஏற்றமான சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமையும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள். இதுவரை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான கடகத்திலே இருந்த சூரிய பகவான் இப்பொழுது 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்திலே தன்னுடைய சொந்த வீட்டிலே ஆட்சி பலம் பெற்று அமரப்போகிறார். அப்படி இந்த ஆவணி மாதம் தொடங்குகிறது. இந்த மாதத்திலே நீங்கள் அதிக வெற்றிகளை குவிக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. இந்த மாதம் உங்களுக்கு மிக சிறப்பான மாதமாக எல்லா விதத்திலும் அமையும். இந்த மாதம் உங்களுக்கு அரசு சம்பந்தமான எல்லா செயல்களிலும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். இந்த மாதத்திலே நீங்கள் எடுத்த முயற்சிகள் யாவும் வெற்றி பெறக்கூடிய மாதமாகவும் உங்கள் இல்லத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் மாதமாகவும் இந்த மாதம் அமையும். உங்கள் உடன் பிறந்தோரிடம் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி அவர்களிடம் சுமூகமான சந்தோஷமான நல்லுறவை பெறக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமையும். இந்த மாதத்திலே உங்களுடைய ராசிநாதன் இதுவரை 12ஆம் இடத்தில் இருந்த ராசிநாதன் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் உங்கள் ராசியிலே வந்து ஆட்சியாக அமர்வதால் இது முதல் உங்களுக்கு மிகுந்த தெளிவான ஒரு அமைப்பாக அமையும். இந்த மாதம் பிறகு அதன் பிறகு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளிலே பூரணமான வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள். தேவையற்ற செலவுகள் எல்லாம் குறைந்து நன்மையான விஷயங்கள் நடக்கும். திருமண பேச்சுகள் கைகூடும் மற்றும் வாழ்க்கை துணைவரின் ஒத்துழைப்பும் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய செல்வாக்கு எல்லா வகையிலும் உயரும் காலமாக இது இருக்கிறது. உங்களுக்கு 9ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் அதிபதியான புத பகவான் உங்களுடைய விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்திலே செப்டம்பர் 3ஆம் தேதி முதல் ஆட்சி உச்சம் பெறுவதால் நீங்கள் சிறு பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய காலமாகவும் அல்லது நீண்ட தூரம் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய காலமாகவும் அல்லது மேற்படிப்பு படிப்பதற்காக
நீங்கள் செல்ல வேண்டிய கட்டாயத்திலே நீங்கள் இருக்கும் காலமாக காட்டுகிறது. இந்த காலகட்டத்திலே நீங்கள் உங்களுடைய பங்காளிகளிடம் சுமூகமான உறவை வைத்துக் கொள்வது நல்லது. வேறு எது பஞ்சாயத்தோ இல்லை பிரச்சனைகளையும் நீங்கள் ஈடுபடாமல் இருப்பது இந்த காலத்திலே நல்லதை உங்களுக்கு தரும். இந்த காலத்திலே நீங்கள் சிறு பழைய விஷயங்களை இல்லை பழைய பொருட்களையோ நீங்கள் அதையெல்லாம் நீங்கள் அதை விற்றுவிட்டு புதிய பொருட்களை வாங்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. பொன்பொருள் சேர்க்கையும் உங்களுக்கு நன்றாக அமையும். 9ஆம் இடத்திலே செவ்வாய் அமர்ந்திருப்பதால் உங்கள் தந்தையின் உடல்நலம் சிறு பாதித்து பின்பு அது தேரக்கூடிய மாதமாக அமைகிறது. சூரியன் வலுவாக இருப்பதால் தந்தையின் ஆசிகளையும் நீங்கள் பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. இந்த மாதம் உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மைகளை ஏற்றங்களையும் தருவதற்கு நீங்கள் ஒரு முறை ஸ்ரீ ரங்கநாத பெருமாளையும் ஸ்ரீ ரங்கநாயகி தாயாரையும் வழிபடுவது மிகுந்த சிறப்பினை தரும். மேலும் விநாயகப் பெருமானை நீங்கள் சிறப்பாக வழிபட வேண்டிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கிறது. மற்றபடி இந்த மாதத்திலே நீங்கள் சர்க்கரை தானமாக கொடுப்பது மிகுந்த நன்மையை தரும். மேலும் இந்த மாதத்திலே நீங்கள் பார்வை இழந்தவர்களுக்கு நீங்கள் உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிகுந்த நன்மையும் ஏற்றத்தையும் தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். இதுவரை உங்களுடைய 9ஆம் இடத்திலே இருந்த சூரிய பகவான் 10ஆம் இடமாகிய தொழில் ஜீவனஸ்தானத்திலே மிகுந்த வலிமையுடன் ஆட்சி பெற்று இந்த மாதம் முழுவதும் அமரப்போகிறார். ஆகையினாலே உங்களுடைய வேலைகளிலும் தொழில்களிலும் இருந்த தேக்க நிலைகள் எல்லாம் மாறி புதிய வேகத்துடன் நீங்கள் பயணிக்கும் மாதமாக இந்த மாதம் விளங்கும். இந்த மாதம் உங்களுக்கு அரசு மற்றும் அரசியல் தொடர்புகள் மிக சிறப்பாக இருக்கும். நீங்கள் எடுத்த முயற்சிகள் யாவும் வெற்றி பெறக்கூடிய மாதமாக இருக்கிறது. புதாதித்ய யோகத்தோடு இந்த மாதம் தொடங்குவதால் எல்லா விதத்திலும் நீங்கள் ஏற்றம் பெறக்கூடிய மாதமாகவும் லாபங்கள் மிகுந்த மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். ஏற்கனவே குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் உங்கள் செல்வாக்கு எல்லாம் உயர்ந்து கொண்டு எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளும் நீங்கள் நடத்தும் விதமாக இந்த மாதம் இருக்கிறது. பணத்தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகி கேட்ட இடத்திலே உதவிகள் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் சென்றமிடமெல்லாம் உங்களுக்கு சிறப்புகளை வழங்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கிறது. இந்த மாதம் உங்களுக்கு செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் உங்களுடைய 7ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் ஆகிய சுக்கிர பகவான் 12ஆம் இடத்தில் அமர்வதால் சுகங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும் மாதமாக இருக்கிறது. இந்த மாதம் உங்களுக்கு சிறு சிறு நல்ல செலவுகளும் பொன்பொருள் சேர்க்கைகளும் வாழ்க்கை துணைவிக்காகவோ துணைவருக்காகவோ நீங்கள் தாராளமாக செலவிட்டு மகிழும் மாதமாகவும் அவர்களால் மிகுந்த சந்தோஷத்தையும் சுகங்களையும் பெறும் மாதமாகவும் இந்த மாதம் அமையும். மேலும் செப்டம்பர் 3ஆம் தேதி முதல் உங்களுடைய லாபஸ்தானாதிபதி புத பகவான் கன்னிராசியிலே ஆட்சி உச்சம் பெறுவதால் லாபங்கள் மிகுந்த மாதமாக இருக்கும். எல்லா வகையிலும் நீங்கள் எடுத்த விஷயங்கள் எல்லாம் இதுவரை உங்களுக்கு மற்ற விஷயங்களிலே லாபம் கொடுக்காத விஷயங்களிலே ஈடுபட்டிருந்தாலும் இப்பொழுது லாபம் பெறக்கூடிய வழிகளை நீங்கள் அறிந்து அதில் முதலீடு செய்து மிகுந்த லாபங்களை பெறக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கிறது. இந்த மாதம் உங்களுக்கு ஓய்வில்லாத உழைப்பு இருக்கும். ஆனாலும் செல்வாக்கு மிகுந்து காணப்படும், பணவரவு மிகுந்து காணப்படும். எல்லா வகையிலும் ஏற்றம் கொடுக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும். இந்த மாதம் நீங்கள் விநாயகப் பெருமானை எல்லா விதத்திலும் நீங்கள் வணங்கி கொண்டு வருவது நல்லது. மேலும் விநாயகர் சதுர்த்தி அன்று வீட்டிலே விநாயகரை வைத்து வழிபட்டு அதற்குரிய சிறப்பு அபிஷேக ஆராதனைகளை நீங்கள் செய்து அக்கம் பக்கத்திலே நீங்கள் அதற்குரிய பிரசாதங்களை கொடுப்பதும் அவர்களோடு சந்தோஷமாக இருப்பதும் விநாயகப் பெருமானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு விளங்குகிறது. இந்த மாதம் நீங்கள் காது கேளாதவோர் வாய் பேச முடியாதவர்களுக்கு சிறு சிறு உதவிகளை செய்தால் மிகுந்த நன்மையை உங்களுக்கு எல்லா வகையிலும் பெற்றுத்தரும். மேலும் இந்த மாதம் நீங்கள் உளுந்து தானமாக கொடுப்பது ஆவணி மாதம் வெற்றி கொடுக்கும் மாதமாக உங்களுக்கு அமையும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். இதுவரை உங்களுடைய 8ஆம் இடமாகிய அஷ்டமஸ்தானத்திலே இருந்த சூரிய பகவான் இப்பொழுது 9ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானமும் 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்திலே வந்து அமரப்போவதால் நீங்கள் இதுவரை சந்தித்த சங்கடங்களிலிருந்து விலகி எல்லா வகையிலும் நீங்கள் நிம்மதி பெறக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் அமையும். மேலும் அங்கே புதாதித்ய யோகம் உருவாவதால் கேது பகவானுடன் சேர்ந்திருப்பதாலும் நீங்கள் கோயில் திருப்பணிகளுக்காக நல்லபடியான செலவுகளை செய்யும் மாதமாகவும் இந்த மாதம் இருக்கிறது. இந்த மாதம் உங்களுக்கு சுக்கிர பகவான் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 11ஆம் இடத்துக்கு வருவதால் எல்லா விதத்திலும் நீங்கள் லாபங்களை பெறக்கூடிய மாதமாகவும் இதுவரை நீங்கள் சந்தித்த பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெறக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமையும். மேலும் புத பகவான் உங்களுக்கு செப்டம்பர் 3ஆம் தேதி முதல் 10ஆம் இடத்திலே ஆட்சி உச்சம் பெற்று அமைவதால் நீங்கள் கேட்டிருந்த இடத்திலிருந்து உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதும் புதிய வேலையில் அமர்வதும் புதிய தொழில் கிளைகளை தொடங்குவதும் அவற்றுக்கான உதவிகள் பெறக்கூடிய மாதமாகவும் இருக்கிறது. உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் 8ஆம் இடத்திலே மறைந்து இருந்தாலும் உங்களுக்கு மறைமுகமான வருமானங்கள் மற்றும் திடீர் வருமானங்களும் பெறக்கூடிய மாதமாகவும் இருக்கிறது. மற்றபடி உங்களுடைய உடல்நிலையை நீங்கள் நன்றாக பார்த்து கொள்வது சிறப்பாக இருக்கும். ஒரு முறை முழு உடல் பரிசோதனை செய்வது நன்மையை தரும். 4ஆம் இடத்திலே சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் அக்ரகதியில் இருப்பதால் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை அவர் தருவார். இதுவரை இருந்த அலைச்சல் எல்லாம் குறைந்து நீங்கள் நிம்மதியாக இருக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் விளங்குகிறது.
மேலும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமைவதற்கு நீங்கள் ஒரு முறை திருச்செந்தூர் சென்று அங்கே திருச்செந்தில் ஆண்டவனை செந்தூர் பெருமானை வணங்கி வருவது உங்களுடைய எல்லா பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுதலை பெறக்கூடிய மார்க்கத்தையும் உங்களுக்கு உண்டு பண்ணி கொடுக்கும். மேலும் நீங்கள் சிறப்படைவதற்கு விநாயகர் சதுர்த்தி என்று கோயிலிலே சென்று விநாயகர் பெருமானுக்குரிய எல்லா அபிஷேக ஆராதனை பொருட்கள் எல்லாம் கொடுத்து அங்கே விநாயகர் பெருமானை நல்லபடியாக நீங்கள் வணங்கி வரும் நாளன்று இருந்தால் உங்களுக்கு இன்னும் எல்லா நாட்களுமே சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையும். மற்றபடி நீங்கள் சிறு வெள்ளி தானமோ அல்லது தங்க தானமோ ஏதேனும் இல்லாதவர்களுக்கு நீங்கள் அவருடைய விசேஷங்களுக்கோ அவருடைய மற்ற விஷயங்களுக்கோ நீங்கள் கொடுத்து உதவினால் மேலும் இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாகவும் அமையும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். இதுவரை உங்களுடைய சப்தமஸ்தானமாகிய 7ஆம் இடத்திலே குருவோடு அமர்ந்திருந்த சூரிய பகவான் இப்பொழுது அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடத்திலே ஆட்சி பலம் கொண்டு அமர்கிறார். ஆகையினால் நீங்கள் சற்று உடல்நலத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. நீங்கள் தேவையற்ற விஷயங்களில் ஈடுபடுவதும் அரசுக்கு முறையாக செலுத்த வேண்டிய வரி பாக்கிகளையோ அல்லது அரசு சம்பந்தமான விஷயங்களிலே நீங்கள் தாமதிக்காமல் அவைகளை சமர்ப்பிப்பது இந்த மாதம் உங்களுக்கு பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும். மேலும் இந்த மாதத்திலே நீங்கள் 6ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருப்பதால் எதிரிகளை வெல்லக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமையும். கோர்ட்டு கேசு வழக்குகளிலிருந்து விடுதலையாகுவதும் மண்மனை சம்பந்தப்பட்ட பூமி விஷயங்களிலிருந்து பரிபூர்ண நீங்கள் லாபங்களை பெறுவதும் இந்த மாதம் கண்டிப்பாக நடக்கும். உங்கள் மூத்த சகோதர சகோதரிக்கோ அவர்களுக்காக சில மருத்துவ செலவுகளை செய்யக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கிறது. உங்களுக்கு மிகுந்த யோகங்களை தரக்கூடிய உங்களுடைய ராசிக்கு 5க்கும் 10க்கும் உடைய சுக்கிர பகவான் 10ஆம் இடமாகிய தொழில் ஜீவனஸ்தானத்திலே செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் அங்கு சென்று அமர்வதால் உங்கள் தொழிலிலே புதிய வேகத்தை நீங்கள் அடைவீர்கள். நீங்கள் புதிய தொழிலை தொடங்கக்கூடிய விஷயங்களும் அல்லது சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் கொண்ட விஷயங்களான கலைத்துறை மற்றும் வியாபாரம் மற்றும் எல்லா விதமான பெண்களுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் மற்றபடி இனிப்பு சம்பந்தமான விஷயங்கள் இவைகள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். எல்லோருடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. பெண்கள் மூலமாக ஏற்பட்ட பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் முழுமையாக வெளிவருவீர்கள். மேலும் உங்களுக்கு உங்களுடைய பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியான புத பகவான் செப்டம்பர் 3ஆம் தேதி முதல் ஆட்சி உச்சம் பெறுவதால் உங்கள் தந்தையின் உடல் நலத்திலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பூர்வ புண்ணியங்களும் மற்றும் உங்களுக்கு பாக்கியங்களும் அடையும் மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. இந்த மாதம் நீங்கள் சிறப்பாக எல்லாம் அமைவதற்கு நீங்கள் சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு சென்று அங்கிருக்கும் பெருமாளையும் தாயாரையும் வணங்க வேண்டியதாக இருக்கிறது. அங்கு நீங்கள் நெய் தானமாக கொடுக்க வேண்டும். மற்றபடி உங்களுக்கு எல்லா விதத்திலும் இந்த மாதம் ஏற்றமாக அமையும். ஆவணி மாதம் சிறப்பான மாதமாக அமையும். மகர ராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். இதுவரை உங்களுடைய 6ஆம் இடத்திலே இருந்த சூரிய பகவான் 7ஆம் இடமாகிய சப்தமஸ்தானத்திலே வந்து அமரப்போகும் மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அமைகிறது. அங்கே புதனோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகமும் ஏற்கனவே கேது பகவான் அங்கே இருப்பதால் 3 கிரகங்கள் சப்தமஸ்தானத்திலே உங்களுக்கு அமைகிறது. 7ஆம் இடத்திலே அமைவதால் உங்கள் திருமண பேச்சுவார்த்தைகள் முடியும் தருவாயில் இருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் இந்த மாதம் வரும். இந்த மாதத்தில் நீங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருந்து கொண்டிருப்பதால் நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து வீடு மனை பூமி சம்பந்தமான விஷயங்களிலே கையெழுத்திடுவது நல்லது. 6ஆம் இடத்திலே குரு பகவான் இருந்து கொண்டிருப்பதால் உங்கள் எதிரிகளின் பலம் ஓங்காத வண்ணம் நீங்கள் ஏற்கனவே செய்த சில விஷயங்களுக்கான உங்கள் மேல் இருக்கின்ற சில பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு நீங்களாக சென்று நீங்கள் அவர்களிடம் நீங்கள் சுமூகமான போக்கை கடைபிடிப்பது நல்லது. மற்றும் பண விஷயங்களிலும் நிதி விஷயங்களிலும் நீங்கள் கவனமாக கையாள வேண்டிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கிறது. ஆனால் கேட்ட இடத்திலே உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து தோன்றி மறையக்கூடிய மாதமாகவும் இருக்கிறது. ஆனாலும் உங்களுக்கு யோகாதிபதியாகிய சுக்கிர பகவான் 9ஆம் இடத்திற்கு செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 9ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் சிறந்த பாக்கியங்களை பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். அது முதல் உங்களுக்கு தேக்க நிலையில் இருந்த எல்லா பிரச்சனைகளும் நீங்கி உங்களுக்கு சந்தோஷங்களும் செல்வாக்கும் குடிகொள்ளும். மற்றும் தந்தையிடமிருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான நல்ல விஷயங்கள் நீங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். அவர்களிடமிருந்து நீங்கள் பெற வேண்டிய ஆசிகளையும் பாக்கியங்களையும் சிறப்பான பெறக்கூடிய மாதமாகவும் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்கும் அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடத்திற்கும் அதிபதியான புத பகவான் செப்டம்பர் 3ஆம் தேதி முதல் 8ஆம் இடத்திற்கு மாறுவதால் நீங்கள் யோசிக்காது செய்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய மாதமாகவும் இருக்கிறது. ஆனாலும் சில பேருக்கு இந்த நரம்பு சம்பந்தமான விஷயங்கள் தலை சுற்றுதல் மற்றும் கை கால்களில் சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் தோன்றி மறையக்கூடிய மாதமாக இருக்கிறது. முக்கியமாக நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளில் இருப்பவர்கள் முறையான
சிகிச்சை பெறுவது நல்லது. ஒரு முறை உங்கள் உடம்பை நீங்கள் தகுந்த மருத்துவரிடம் காட்டி நீங்கள் ஆலோசனை பெறுவது உங்களுக்கு எதிர்காலத்தில் பிரச்சனை இல்லாத விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும். மற்றபடி உங்களுக்கு எல்லா விதத்திலும் சந்தோஷங்களும் லாபங்களும் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். நீங்கள் செய்கின்ற செயலுக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் கடுமையாக உழைக்கிறீர்களோ அந்த உழைப்புக்குரிய பலன்களை உங்கள் ராசி அதிபதியான சனி பகவான் 2ஆம் இடத்திலே அவர் பாதசனியாக இருந்தாலும் வக்ரமாக இருப்பதால் இதுவரை நியாயமாக சேராத விஷயங்கள் உங்கள் பக்கம் அவர் கொண்டு வந்து சேர்ப்பார். அதற்கு நீங்கள் சற்று வாக்கிலே சற்று நிதானமாக பேசுவதும், தேவையில்லாத பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளிவருவதும், தேவையற்ற இடங்களுக்கு எல்லாம் செல்வதையும் தவிர்ப்பது நல்லது. இந்த மாதம் முழுவதும் நீங்கள் நன்மை அடைவதற்கு உங்களுடைய குலதெய்வத்தை முறையாக வழிபடுவது மிகுந்த நன்மையை தரும். குலதெய்வ கோயிலுக்கு உண்டான சில பொருட்களை வாங்கி கொடுப்பதும், அங்கே வேறு சில வசதிகளை செய்து கொடுப்பதும் உங்களுக்கு பூரணமான நன்மைகளை உண்டாக்கி தரும். இந்த மாதம் நீங்கள் விநாயகப் பெருமானை சிறப்பாக வழிபட வேண்டிய மாதமாகவும் இருக்கிறது. விநாயகர் சதுர்த்தி என்று நீங்கள் நல்லபடியாக விநாயகப் பெருமானை குடும்பத்துடன் சேர்ந்து வழிபடுவது உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கும் மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. மேலும் இந்த மாதத்திலே நீங்கள் உப்பு தானமாக கொடுப்பது உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரும். மற்றபடி இந்த மாதம் நீங்கள் எல்லா விதத்திலும் நீங்கள் பொறுமை நிதானமும் இருந்தால் இந்த மாதம் ஆவணி மாதம் உங்களுக்கு சிறப்பான நன்மைகளை எல்லாவற்றிலும் வழங்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. இறுதியாக நாம் பார்க்க வேண்டிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். இதுவரை உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே குருவோடு சேர்ந்திருந்த சூரிய பகவான் இப்பொழுது 6ஆம் இடமாகிய ரோகம் ருணம் சத்ருஸ்தானத்திலே அவருடைய சொந்த வீட்டிலே ஆட்சி பலம் பெற்று அமரப்போகிறார். அப்படி இருக்கும் நிலையிலே இந்த ஆவணி மாதம் தொடங்குகிறது. இந்த ஆவணி மாதத்திலே நீங்கள் இதுவரை இல்லாத சிறப்புகளையும் மேன்மைகளையும் பெறக்கூடிய மாதமாக இருக்கிறது. முக்கியமாக அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ஜெயிப்பதும், கோர்ட்டு வழக்குகளிலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவதும், உங்கள் எதிரிகள் உங்கள் கண்களை விட்டு காணாமல் போவதும் நிச்சயமாக இந்த மாதம் நல்லபடியாக நடக்கும். இதற்கெல்லாம் நீங்கள் ஏற்கனவே செய்து வைத்த பூர்வ புண்ணிய பலனால் நீங்கள் குலதெய்வத்தின் அருளை மிகுந்து பெரும் மாதமாகவும் இருக்கிறது. உங்கள் ராசிநாதன் உச்சமாக 5ஆம் இடத்திலே இருப்பதால் குரு பகவானின் அருட்பார்வை ராசியின் மீது படுவதால் உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மைகளை தரும் மாதமாகவே இருக்கிறது. பணப்பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கிறது. இதுவரை உங்களுக்கு நீச்சகதியில் 7ஆம் இடத்திலே இருந்து பல தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்த சுக்கிர பகவான் 8ஆம் இடமாகிய ஸ்தானத்தில் இருப்பதால் திடீர் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய மாதமாகவும் அமைகிறது. செப்டம்பர் 3ஆம் தேதி முதல் அவர் 8ஆம் இடமாகிய துலாமில் வந்து அமரும் போது உங்களுக்கு இன்னும் பணவரவுகளும் சுப செலவுகளும் நீங்கள் கேட்ட இடத்தில் உதவிகளும் கிடைக்கக்கூடிய மாதமாகவும், பெண்களினால் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி பெண்களின் ஒத்துழைப்பு அதிகமாக கிடைக்கும் மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு அமையும். மேலும் உங்களுக்கு உங்களுடைய சுகஸ்தானத்திற்கும் களத்திரஸ்தானத்துக்கும் அதிபதியாகிய புத பகவான் 7ஆம் இடமாகிய களத்திரஸ்தானத்தில் ஆட்சி உச்சம் பெறுவதால், செப்டம்பர் 3ஆம் தேதி முதல் ஆட்சி உச்சம் பெறுவதால் திருமண பேச்சுகள் சுபகாரியங்கள் எல்லாம் நிறைவாக முடியும். தாய்மாமன் வகையிலும் மாமன் மைத்துனர் வகையிலும் சிறந்த உதவிகளை நீங்கள் பெறுவீர்கள். அவர்களின் குடும்ப நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடையும் மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும். இந்த மாதம் நீங்கள் மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு மலைமேல் இருக்கின்ற முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை என்று வழிபடுவது மிக சிறப்பான நன்மைகளை உங்களுக்கு எல்லாம் பெற்றுத்தரும். மேலும் இந்த மாதம் நீங்கள் இனிப்பு பொருட்களை தானமாக கொடுப்பது மிகுந்த நன்மையை தரும். மற்றபடி இந்த ஆவணி மாதம் எல்லா சிறப்புகளையும் பெறும் மாதமாக உங்களுக்கு அமைகிறது.